Hello my dear students and parents, welcome to Janus Nee Tamil. Officially MCC All India Counseling இருக்கு இல்லையா, All India Counselingக்கு இன்னைக்கு தான் சாய்ஸ் லாக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங் 10 AM இன்னைக்கு ஈவினிங் 6 PM குள்ள நம்ம சாய்ஸ் லாக்கிங் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம பண்ணாமல் விட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிடும். பட் தட் இஸ் நாட் அ இஷ்யூ. பட் இப்போ வரைக்குமே சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனே ஆகலை அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. எஸ், உங்களுக்கு மட்டும் அப்படி ஆகலை. அஃபீஷியலாக இன்னுமே சாய்ஸ் லாக்கிங் ப்ராசஸ் ஓப்பனே பண்ணல. எம்சிசியோட அஃபீஷியல் பேஜ்ல போய் பார்த்தோம் அப்படின்னாலே இந்த மெசேஜ் நம்ம பார்க்கலாம். கேண்டிடேட்ஸ் ஹியர்பை இன்ஃபார்ம்டு தட் சாய்ஸ் லாக்கிங் வில் பி அவைலபிள் ஃப்ரம் டுடே 4 PMலேருந்து தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5 PMனு இருக்கும். ஸோ நான் அதையும் இப்போ காட்டிடுறேன். ஸோ நீங்கள் லாகின் பண்ணி நெக்ஸ்ட் உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளோட சாய்ஸ் லாக்கிங் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் அவைலபிள் சாய்ஸஸில் சாய்ஸ் லாக்கிங் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பனே ஆகாது. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்குள்ளே போனீங்க அப்படின்னா மேலே நமக்கு சாய்ஸ் லாக்கிங்னு இருக்குமா ஃபைனலாக. ஸோ இந்த சாய்ஸ் லாக்கிங் கொடுத்தோம் அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங் வில் பி ஸ்டார்டட் ஆஸ் பர் த ஷெடியூல் August 17 ஈவினிங் 5 PMலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே பேனிக் ஆக வேண்டாம். 5 மணிக்கு அப்புறம் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். பட் வெளியில் 4 PMனு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு உள்ளே இருக்கிறது தான் மெயின் திங். 5 PMக்கு அப்புறம் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆக போது. நீங்கள் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தீங்க, நீங்கள் லாக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 5 PMக்கு அப்புறம் தான் நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் எப்போ இந்த சாய்ஸ் லாக்கிங் க்ளோஸ் பண்ணுவாங்க, அதோட க்ளோசிங் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஃபீஷியலாக எம்சிசிலேருந்து இப்போ வரைக்கும் இதை பற்றின நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணல. ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த க்ளோசிங் டைம் எப்போ அப்படின்றதையும் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுறேன், கவலைப்பட வேண்டாம். அண்ட் ஒன்ஸ் சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகிட்டு அப்படின்னா எப்படி நம்ம லாக் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இன்னும் நமக்கு சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகலை. பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு எப்படி மேம் நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இட் இஸ் ஃப்ரம் அ கேண்டிடேட் யூசர் மேனுவல். எம்சிசிலேருந்து அஃபீஷியலாக யூசர் மேனுவல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு எப்படி நம்ம லாக் பண்ணணும், ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி லாக் பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். இன்னும் நமக்கு ஓப்பன் ஆகலை, கவலைப்படாதீங்க. ஸோ இந்த சாய்ஸ் லாக்கிங்னு சைடில் இருக்கு இல்லையா அவைலபிள் சாய்ஸஸில் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸஸ், ஐ வில் லாக் மை சாய்ஸஸ் லேட்டர்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ண போறீங்க அப்படின்னா ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸஸ் கொடுக்கணும். பட் நம்ம சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலாக எப்படி லாக் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். ஸோ ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸஸ் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட பாஸ்வேர்ட் கேட்பாங்க. பிகாஸ் ஒரு சாய்ஸஸையும் நம்ம கன்ஃபார்மாக கொடுக்குறோமா அப்படின்றதுக்கு மோர் ஆத்தென்டிகேஷன் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, எம்சிசி ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் என்ட்ரு பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, இந்த 2 ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்க எதுக்கு உங்களுக்கு ஓடிபி வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட மொபைல் நம்பர் இருக்கு அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லைனா இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஓடிபி வரும். ஒன்ஸ் அந்த ஓடிபி போட்டு நம்ம லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட சாய்ஸே லாக் ஆகும். நெக்ஸ்ட் ஓடிபி வரும், அதுக்கப்புறம் லாக் சாய்ஸஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சாய்ஸஸ் லாக் ஆகிடும். பட் அதுக்கு முன்னாடி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணணும். சாய்ஸ் 1 லாக்டு கெனாட் பி சேஞ்ச்டு. ஒன்ஸ் நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அண்ட் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையா, இதில் இவ்வளோ நேரம் அன்லாக்டுன்னு இருக்கும். இப்போ நம்ம ஒன்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்டேட்டஸ் வந்து லாக்டுன்னு ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா சைட்லேயே பிரிண்ட் லாக்டு சாய்ஸஸ்ன்னு வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன சாய்ஸஸ்லாம் கொடுத்துருக்கோமோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டவுன்லோட் லாக்டு சாய்ஸஸ் லெட்டர்னு இருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்தெந்த காலேஜஸ் கொடுத்துருக்கோம், அதில் எந்த காலேஜ் எத்தனாவது நம்பர் கொடுத்த காலேஜ் நமக்கு சீட் அலாட் ஆச்சு அப்படின்றது ஆஃப்டர் சீட் அலாட்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சாய்ஸ் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். குயிக்காக இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்லாக்டு ஃபில்டு சாய்ஸஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த அன்லாக்டு ஃபில்டு சாய்ஸஸ் நீங்கள் என்னென்ன காலேஜஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண முடியும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட அவைலபிள் சாய்ஸஸ் இருக்கு இல்லையா, இதில் வியூ ஃபில்டு சாய்ஸஸ்ன்னு இருக்கும். அதில் போய் அந்த பேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே கீழே வந்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் நமக்கு காட்டுவாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எந்தெந்த காலேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ
கொடுக்குறீங்களோ அதெல்லாம் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண முடியும். ஏன் ஃபர்ஸ்ட் அந்த பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நம்மளால ஈஸியாக செக் பண்ண முடியும். எல்லாத்தையுமே போர்ட்டல் எம்சிசி போர்ட்டலே செக் பண்ணோம் அப்படின்னா அதில் எந்த கோர்ஸ் கொடுத்துருக்கோம், என்ன காலேஜ் கொடுத்துருக்கோம், அதில் எந்த சீட் இருக்கு, ஆல் இந்தியா கோட்டா சீட்டா, ஓப்பன் சீட்டா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி ஏதாவது ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுறது ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண சொல்கிறேன். அதில் நெக்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த காலேஜஸ்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கீங்களோ 1 2 3 4 5 நீங்கள் அரௌண்ட் 400 வரைக்கும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் நீங்கள் நினச்ச ஆர்டரில் தான் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிராஸ் செக் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுருந்தீங்க, இல்லை உங்களோட லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட கிராஸ் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா, ஃபர்ஸ்ட்டில் நம்ம கொடுத்துருந்த காலேஜ் தான் இருக்கா, செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்துன்ட்டு ஒன்றுனா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க, நீங்கள் எந்த ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியும் ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ண நினைக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் லாஸ்ட் காலமில் கோட்டான்னு இருக்கும். அந்த கோட்டாவில் நீங்கள் வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒன்று ஆல் இந்தியா கோட்டான்னு இருக்கும், இல்லைனா ஓப்பன் சீட். நீங்கள் எய்ம்ஸ் ஜிப்மர்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஓப்பன் சீட்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் தெரியாதனமாக ஏதாவது ஒரு காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஆட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. டீம்டு யூனிவர்சிட்டி சப்போஸ் தெரியாமல் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல செல்ஃப் ஃபினான்ஸ்டு மெரிட் சீட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அதை லாஸ்ட்டில் கொண்டு போய்க்கலாம். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே எய்ம் பண்ணுறது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு போட்டிருப்பீங்க அப்படின்னா அதை லாஸ்ட்டில் போடாமல் நடுவில் ஏதாவது தப்பாக மிஸ்டேக்காக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் காமனாக பண்ணுறது உண்டு. ஸோ அதனால தான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் ஒரு 500 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எனக்கு 500க்கு இந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜ் தான் கிடைக்கும், அதனால அந்த காலேஜ் ஒரு 4-5 காலேஜை மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மிஸ்டேக் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்பயுமே சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது அந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத யோசிக்கிறத தாண்டி அந்த காலேஜுக்கு நீங்கள் கிடைச்சா போவீங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிங்க. உங்களோட டாப் ப்ரையாரிட்டி காலேஜ்ன்னு இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எய்ம்ஸ்லலாம் சீட் கிடைக்காது, எய்ம்ஸில் ஜிப்மர்லலாம் சீட் கிடைக்காதுன்னே வச்சுப்போம். பட் இருந்தாலும் அதில் கிடச்சா நீங்கள் போவீங்கல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எய்ம்ஸ் ஜிப்மராக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் மெடிக்கல் காலேஜஸ், இல்லை அதர் ஸ்டேட் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ன்றதுனால அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, அதில் சீட் கிடச்சா நான் கண்டிப்பாக போவேன்ப்பா அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். எனக்கு இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கணுன்றதுக்காக நான் அந்த காலேஜை மட்டும் ஃபில் பண்ணுறேன்ற மிஸ்டேக் பண்ணாதீங்க. பிகாஸ் நமக்கு அன்லிமிட்டட் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன காலேஜஸ்லாம் போக விருப்பம் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் திங் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் என்னன்னு பார்த்தோன்னா நீங்கள் அதர் ஸ்டேட் காலேஜஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது பாண்ட் இருக்கா, சர்வீஸ் பாலிசிஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சதர்ன் ஸ்டேட்ஸில் கர்நாடகா இருக்கு இல்லையா, கர்நாடகாவில் கம்பல்சரி 1 இயர் ரூரல் சர்வீஸ் பாண்ட் இருக்கு. நீங்கள் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே நம்ம தமிழ்நாட்டில் இஎஸ்ஐசி கேகே நகரில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 1 இயர் பாண்ட் நீங்கள் 5.5 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கம்பல்சரி அங்கே ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலேஜ்லையும் நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு போறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் ஏதாவது பாண்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு காலேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி பாண்ட் நீங்கள் போய் தான் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பிரேக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ்லாம் 2 இயர்ஸ் பாண்ட் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஹரியானாலாம் 5 இயர்ஸ் பாண்ட் இருக்கு. ஸோ நீங்க எந்த ஸ்டேட் கொடுக்குறீங்களோ அதுல பாண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் திங் என்னன்னு பார்த்தோம்னா சாய்ஸ் லாக்கிங் நம்ம மேனுவலாகவும் நம்மளே லாக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க லாக் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். ஸோ அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க ஆர்டர் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே கம்பல்சரி நம்ம லாக் பண்ணணும்னு எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். சூப்பரா இப்போ நான் சொன்ன செக்லிஸ்ட் எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட லாக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தரா எம்சிசி ஆல் இந்தியா கவுன்சிலிங்லேருந்து ஏதாவது நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க, எப்போ க்ளோஸ் பண்றோம் இல்லை ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா அப்படின்னு ஏதாவது நோட்டீஸ் வந்தது அப்படின்னா அதுவுமே நம்ம சேனல்ல நான் குயிக்காக அப்டேட் பண்ணிடுவேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 19 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் பே பண்ணி சாய்ஸ்
சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இல்லை அஃபிஷியலாக இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்தது அப்படின்னா அதுவுமே நம்ம சேனலில் ஆஸ் சூன் அஸ் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்த மறக்காம ஷேர் பண்ணி சாய்ஸ் லாக்கிங் டிலே ஆயிட்டு அப்படின்றத. ஸோ see you all on our next video. All the very best.